வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்தவித மூட நம்பிக்கையிலும் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2025-26 இந்த 2 ஆண்டுகள் எத்தகைய ஒரு பலாபலங்கள் நிறைந்த ஒரு ஆண்டுகளாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா 2025 மார்ச் ஏப்ரல் மாதத்துல பாத்தீங்கன்னா 3 மிகப்பெரிய பயிற்சி நடக்குது. ஒண்ணு வந்து சனி பயிற்சி, அப்புறம் ராகு கேது பயிற்சி, அப்புறம் குரு பயிற்சி. 3 ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி, ராகு கேது, குரு 4 கிரகமும் பயிற்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து மார்ச் 2025, ஏப்ரல் 25, 2025. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல மாற்றமாகவும் சாதகமற்ற மாற்றமாகவும் நிறைய பேருக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கும். குறிப்பா ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா எப்பவுமே கோச்சார ராசி வச்சுதான் செயல்படும், தசாபுக்திகள் வந்து லக்னம் வச்சு செயல்படும். ஸோ அந்த அடிப்படையில சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் ஆவலா பார்த்துட்டு இருப்பீங்க. 2023-24 பாத்தீங்கன்னா 7ல சனி, 10ல அதிகமாக குரு, 2ஆம் இடத்துல ராகு கேது இருந்து பண விஷயத்துல வந்து ஒரு முடக்கத்தை கொடுத்து கைக்கு வந்தது வாய்க்கு வரவே இல்லையேங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துட்டு இருந்தார். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது வந்து சில பிரச்சனைகள் கொடுத்தது. ஆனாலும் குரு பார்வையினால கடைசி ஒரு 4 மாதமாக சில பெனிஃபிட்ஸ் கொடுத்திருப்பார். ஆனா 2025 மார்ச் ஏப்ரல் அப்ப எத்தகைய ஒரு மாற்றம் வருதுன்னு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருந்த சனி ராசியவே பார்த்து பங்குதாரர்கள், நண்பர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள் அதுல வந்து ஒரு சில இஷ்யூஸ் கொடுத்துட்டு இருந்த சனி 8ஆம் இடத்துக்கு மாறுகிறார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்ல பெட்டரா இருக்கும். பார்ட்னர்ஷிப் விஷயங்கள் இது வரைக்கும் இருந்த ஒரு கருத்து வேறுபாடு, சில விஷயங்கள் சரியில்லைங்கிற விஷயங்கள் கொஞ்சம் சரியாகும். ஆனா 8ஆம் வீடு என்று சொல்லப்படுகிற இடத்துக்கு போகுது பார்த்தீங்கன்னா அஸ்தம சனி என்று சொல்லப்படுகிற விஷயம் வந்து சிம்மராசிக்காரர்கள் ஸ்டார்ட் ஆகுது. கடகராசிக்காரர்கள் அஸ்தம சனியிலிருந்து நீங்கிறாங்க, சிம்மராசிக்காரர்கள் அஷ்டம சனிக்குள்ள போறாங்க. ஸோ இது எப்படி வரும்னா பெரிய ஒரு பயப்படுற அளவுக்கு இருக்காது. ஏன்னா கடகராசிக்கு அஷ்டம சனி தான் பயங்கர பாதிப்பு கொடுக்கும். ஏன்னா அவர் சனி ஆட்சி பட்டத்தோட போய் கும்பத்திலே ஆட்சி பெறுகிறார். பட் இப்ப சிம்மராசிக்கு அஷ்டம சனி வரும்பொழுது எப்பவுமே குரு வீட்டுக்கு தான் வந்து சனி போய் சிம்மராசியை வந்து பாதிக்க போறார். ஸோ குருவோட வீட்டுல போய் சனி போகிறது வந்து அவ்வளோ ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது. சனி ஆட்சி பலத்தோடு இருந்து கடகராசி கொடுக்கக்கூடிய பாதிப்பு கம்பேர் பண்றப்போ ஒரு பாதி தான், 50% தான் பாதிப்பு இருக்குங்கிறது தான் வந்து ஜோதிட கருத்து. ஸோ அந்த அடிப்படையில சிம்மராசிக்காரங்க நம்ம பயப்பட வேண்டாம். என்னடா அஷ்டம சனிக்குள்ள போறோமா, என்னென்ன ஆக போகுது, ஆல்ரெடி இப்பவே சில பிரச்சனைகள் இருக்கு, இன்னுமே பிரச்சனை அதிகமான தாங்க முடியாதே அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க பயப்படுவீங்க. தேவையில்லை. எது மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்குங்கிறது நான் சொல்றேன் பாருங்க. குரு பாத்தீங்கன்னா அதே சமயத்துல 10ல இருக்கக்கூடிய குரு 11ஆம் இடத்துக்கு மாறுறது அருமையான விஷயம். ஸோ அதுல 11ஆம் இடத்துக்கு போய் 7ஆம் இடத்துக்கு ராகு மாறாரு பாருங்க, ராகு பார்க்க போறாரு. ஸோ பங்குதாரர் மூலமாக வெளிநாட்டுக்காரர்களோட சில நீங்க யாரோட வந்து அசோசியேட் ஆயிருக்கீங்க பிசினஸ்ல அப்படிங்கிறவங்களோட நல்ல லாபங்கள் வரும், ஒரு அருமையான ஒரு பிராப்தங்கள் கிடைக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்து சனி உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா சில மறைமுகமான சில இன்கம்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுவார். ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் போயிட்டு இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கு வேணுங்கிற தெரப்பி எடுத்து அதுக்கு வேணுங்கிற சில ஆப்ரேஷன் சர்ஜரி தேவை அப்படின்னா அது பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. நிறைய டிராவலிங் கொடுப்பார். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா பண விஷயத்துல வந்து ஓரளவுக்கு ரிலீஃப் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ராசிக்குள்ளேயே வந்துட்டார். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து அடுத்த லெவல் ஆஃப் பிளானிங்க்கு தேவையான சில விஷயங்கள் போட்டு மண்டையை குழப்பிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பணம் விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஏன்னா 11ஆம் இடத்துக்கு குரு வந்தனால இதுவரைக்கும் நீங்க ஒரு விஷயத்த விற்கலாம், ஒரு வரவேண்டிய பணம் வரமாட்டேங்குது, ஒரு விஷயம் நம்ம 2 வருஷமா ட்ரை பண்றோமே, அது நடந்தா கொஞ்சம் பாதி பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கையேறும். ஏன்னா குரு வந்து 11ஆம் இடத்துக்கு வர்றது அற்புதமான விஷயம். மறைமுக இன்கம், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் காசாக்குறது, மானிட்டைஸ் பண்றது, லிக்விடேட் பண்றது, ஒரு ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணி ஒரு அமௌண்ட் எடுத்து அதுல சில பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை வசதிப்படுத்திக்கிட்டு அடுத்த பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் பரிபூர்ணமா செய்யக்கூடியது. ஏன்னா 11ஆம் இடம் வேலை செய்யுது, 8ஆம் இடம் வேலை செய்யுது. குறிப்பா வந்து சனி திசை போயிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நான் சொல்ற பலன் அதிகமா வேலை செய்யும். அதே சமயத்துல ராகு 7ஆம் இடத்துல வந்தாலும் பெரிய ஒரு பிரச்சனை இல்லை, குருவின் பார்வை பெற்று விடுகிறார். ஏன்னா குருவும் ராகு பயிற்சிக்கு அடுத்த சில வாரங்களே நடக்குது. ஸோ அருமையான ஒரு விஷயம்தான். ஸோ பார்க்க போனா பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் சிம்மராசிக்காரங்க வந்து ஒரு வேற விதமான ஒரு சில பிரச்சனைகள் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதுல சில பிரச்சனைகளுக்கு சால்வ் ஆகி அடுத்த
கட்ட நடவடிக்கைக்கு வேணுங்கிற சில முயற்சிகள் எடுப்போம். அந்த முயற்சிகள் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அஷ்டம சனி வந்து கொஞ்சம் எல்லாமே ஸ்லோவா தான் நடக்கும். அதுல நிறைய கத்துக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அஷ்டம சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கை செகண்ட் இன்னிங்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் ஸ்டார்ட்ஸ். இப்போ எப்படி கடகராசிக்காரர்களுக்கு காமிச்சதோ அதே மாதிரி உங்களுக்கு காமிக்க போகுது. அதுக்கு வேணுங்கிற பல மாற்றங்கள் செய்வீங்க. உங்களோட ஹெல்த் விஷயமா, உங்களோட உறவுகள் விஷயமா, பிசினஸ் விஷயமா, வேலை விஷயமா நிறைய மாற்றங்கள் வரும். வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்பு உள்ளவர்களுக்கு வந்து போவீங்க. ஏன்னா எட்டாம் இடத்துக்கு சனி வரும் பொழுது வீட்டு விட்டு போய் கொஞ்சம் ஃபுட்டு அந்த இருக்கக்கூடிய ஏரியா பொறுத்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய அமைப்பு இருக்கு. அதுவும் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அஷ்டம சனியோட ஒரு பலாபலன்கள் தான். ஸோ எப்பவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில போய் சோஷியல் லைஃப்லேருந்து கொஞ்சம் வெளியில போய் கொஞ்சம் கடுமையா உழைத்து கொஞ்சம் மன இறுக்கமாக ஒரு பெரிய ஒரு வெற்றி பெற முடியாமல் பட் உள்ளூர நம்ம அதிகமாக உழைக்கக்கூடிய ஒரு டைம் தான் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி. அதனால வெளியில வந்து வெற்றியாளராக நம்ம காமிச்சிக்க முடியலனாலும் ஃபியூச்சர்ல வர ஒரு வெற்றிக்கு நீங்க இப்ப செய்யக்கூடிய அமைப்பு தான் வந்து ஒரு மூல காரணமாக அமையுங்கிறத நீங்க குறிப்பா பார்த்துக்கணும். ஸோ எல்லாமே வந்து மாற்றங்கள் நிறைந்தது தான் வாழ்க்கை. அதுல இந்த 4 கிரகங்கள் மாற்றம் வந்து சில விஷயங்கள் நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுத்து வரவேண்டிய பணம் வந்து அது மூலமா இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த லெவல் போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்துல இப்போ சில எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல கொஞ்சம் ஸ்டக் ஆகி போன வருஷம் ஆகக்கூடிய பிஸ்னஸ் ஆகலையே, கொஞ்சம் வந்து ட்ரையா இருக்கு, கொஞ்சம் வந்து வருமானம் குறையுது, கொஞ்சம் டைட் ஆகிற மாதிரி கொடுப்பார். ஏன்னா நம்ம அபிவிருத்தி பண்ணணுங்கிற மாதிரி எண்ணங்கள் வந்து சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் சுபவிரயமா செய்வோம். ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா முக்கியமான சில முடிவுகள், முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் இந்த டைம்ல பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க நினைக்கிற வேகத்துல அது ரிட்டர்ன்ஸ் வராது. மாணவர்களும் பாத்தீங்கன்னா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும், ஈஸியா வந்து மறந்துடுவாங்க. 100க்கு ஒரு 90, 100க்கு ஒரு 90 வாங்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 80 மார்க் வாங்குறது தான் அவங்களுக்கு நிதர்சனமா இருக்கும். ஏன்னா அந்த லாஸ்ட் மினிட்ல அவங்களுக்கு சில பெர்ஃபார்மன்ஸ்ல பண்ண முடியாத அமைப்பு இருக்கும். ஏன்னா அந்த அஷ்டமணி தாக்கத்தினால பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெஸ்ட் கொடுக்க முடியாது. ஸோ அதெல்லாம் பார்த்து உடம்பு மனசு எல்லாமே கொஞ்சம் பொறுமையா இருந்து உடத்தையும் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு மனசு இருக்கக்கூடிய சஞ்சலங்கள்லாம் நீக்கி கொஞ்சம் பொறுமையா இருந்து விவேகமா இருந்து ஜெயிக்கக்கூடிய காலமே ஒழிய எடுத்தமா கவுத்தமான்னு போய் தைரியமா இறங்கி ஜெயிக்கக்கூடிய காலங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு இல்லை. பொறுமை அதிகமாக தேவை. பட் நீங்க செய்யக்கூடிய முயற்சி 25, 26ல தான் 27ல வந்து ஒரு அருமையான ஒரு வெற்றியா கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ அஷ்டம சனி நம்ம பயப்பட வேண்டாம். அதே சமயத்துல எதுவுமே வந்து எடுத்தமா கவுத்தமானு செய்யாமல் ஒரு விஷயமும் தீர ஆராய்ந்து பொறுமையாக செய்ய வேண்டிய அமைப்பு இருக்கு. இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீ என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க, என்ன தசாபுக்திகளை போயிட்டு இருக்கு, அந்த தசாபுக்தி அந்த லக்னத்துக்கு நல்ல யோகமான தசைகளா, கோச்சார அமைப்புல வந்து வச்சு பார்க்கும் பொழுது அந்த கிரகமும் இந்த தசாபுக்திகள் எந்த ஒரு கனெக்ட் வருதுங்கிறதெல்லாம் பார்த்துதான் துல்லியமான பலன்கள் கொடுக்க முடியும். இது பொதுவான பலன்களே. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.